வணக்கம் மக்களே, இது தேர்தல் களம். தற்போது இலங்கையில் நடைபெற்று வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் வகித்து வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2ஆம் நிலையில் இருப்பதாகவே இந்த கருத்து கணிப்புகள் வருகின்றன. இருந்த போதிலும் இருவருக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் அளிப்பதாகவும் பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. பிரதானமாக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளே இதனை உறுதிப்படுத்துகின்றன. இருந்த போதிலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சஜித் பிரேமதாசவுக்கு அதிகளவான வாக்குகளை தமிழர்கள் அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பும், அதனை போன்று தென்னிலங்கையில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மேலதிக விருப்பு வாக்குகள் வந்திருப்பதாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இருந்த போதிலும் தற்போது அனுரகுமார திசாநாயக்கவே முன்னிலையில் வகித்து வருகிறார். கிட்டத்தட்ட இருவரும் 50% வாக்குகளை பெறாத நிலையில் தற்போது இது இழுபறியில் இருந்து வருவதாகவே உணரப்படுகிறது. இருந்த போதிலும் அனுரகுமார திசாநாயக்க 39.52%, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 34.28% வாக்குகள் கணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால் அனுரகுமார திசாநாயக்க 27,7105 வாக்குகளும், அதாவது 39.52%, மற்றும் சஜித் பிரேமதாசா 23,48,052 வாக்குகளும், அதாவது 34.28% வாக்குகளும் அடங்கியுள்ளன. இந்த இழுபறி நிலையிலேயே தற்போது வாக்கு கணிப்புகள் இருந்து வருகின்ற போதிலும் 2ஆம் நிலையான வாக்கெடுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக விருப்பு வாக்குகளின் அடிப்படையிலே இந்த 2ஆம் நிலை வாக்குகள் எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவையாக விருப்பு வாக்குகளில் ஒரு ஜனாதிபதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுகிறதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்களை இன்னும் ஒரு காணொளியில் தருகின்றேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்த தேர்தல் களம் மூலமாக அறிவித் தருகின்றேன். நன்றி, வணக்கம்.